உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அவரை விட்டுருங்க. ஐயோ, அவர் எதுவும் பண்ணல. எனக்கு தெரியாது. வேண்டாம். பெரியம்மா, இனிமே எந்த பிரச்சனையும் வராது. உங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. என்ன? இப்பதான் என் மனசுக்கு தைரியமா இருக்கு மாயா. பார்க்கலாம், அந்த கடவுள் நமக்கு துணையா இருப்பாருன்னு நம்புறேன். சிவா அண்ணா, ஒரு விஷயம். என்னண்ணே? அண்ணா, நீங்க இதை எப்ப சொல்லுவீங்கன்னு தானே நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இதோ இப்ப போய் உடனே வாங்கிட்டு வந்துடுறேண்ணே. நீங்க போங்க, நான் அதை வந்துடுறேன். அண்ணா, எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன். எல்லாத்தையும் திருப்பிட்டேன்ல? ஆமாண்ணே, அண்ணி அடகு வச்ச எல்லா நகையும் திருப்பிட்டு வந்துட்டேனே. இந்தாண்ணே பாருங்கண்ணே. சரி, அம்மாவை கூப்பிட்டு இதையெல்லாம் அவகிட்ட கொடுத்துட சொல்லு. அண்ணா, அண்ணி அடகு வச்ச நகையெல்லாம் நீங்க மீட்டுட்டு வந்தீங்கன்னு தெரிஞ்சா அண்ணி ரொம்ப சந்தோஷப்படுவாங்கண்ணே. நீங்களே உங்க கையாலேயே கொடுத்துருங்கண்ணே. அண்ணா, உங்க கையால தானே அண்ணி இந்த தாலியே வாங்கணும். அண்ணா, இதோ ஒரு நிமிஷம், பூஜை ரூமுக்கு எல்லாரையும் வர வச்சுறேன். அங்க வந்து நீங்க அன்னிக்கிட்ட கொடுங்க. இதா வந்துடுறேன். அண்ணி, அம்மா, எல்லாரும் கொஞ்சம் பூஜை ரூமுக்கு வாங்க. சீக்கிரம் வாங்க. எல்லாரும் கொஞ்சம் வாங்க இங்க. அண்ணி, என்ன சிவா? ஒரு நிமிஷமா வாங்க அண்ணி. என்ன? வா மாயா. எதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு இருக்க? அம்மா இருங்கம்மா, என்ன விஷயம்னு அண்ணன் வந்தோடனே சொல்லுவாரு. ரகு, என்ன விஷயம்பா? மா, அடகு வச்ச தாலி செயின் நகையெல்லாம் இருக்கு, அதை வாங்கிட்டேன். ஒரு வீட்டோட குடும்ப தலைவி இப்படி போற இடம் எல்லாம் கழுத்துல தங்கம் இல்லாம மஞ்ச கயிறை கட்டிக்கிட்டு போனா அது அந்த குடும்பத்துக்கும் கௌரவமா இருக்காது, அவளை கட்டுனவனுக்கும் கௌரவமா இருக்காது. கழுத்துல இருக்கிற தாலியை கழட்டும் போது புருஷனை பத்தி யோசிக்காம ஒரு பொண்டாட்டி இருக்கலாம். ஆனா பொண்டாட்டி மஞ்ச கயிறோட இருக்கிறத பாத்துக்கிட்டு இருக்கிறவன் ஒரு நல்ல புருஷன் கிடையாது. ஒன்னும் யார் மேலேயும் இருக்கிற பாசத்துல வாங்கல. புருஷன் பேச்ச மீறி அவன் நடந்திருக்கலாம். அவ என் பொண்டாட்டி இல்லைன்னு நான் தலைமூழ்கி இருக்கலாம். ஆனா என்னோட கடமையை மீறி நான் என்னைக்கும் நடக்கல. சொத்து பிரிக்கிற சமயத்துல
எப்படி அவளுக்கு சமமான மரியாதை கொடுத்தேனோ சமமான பங்கு கொடுத்தேனோ அதே மாதிரி தான் இதுவும். இந்த ஊர் மக்கள் அவளை ரகுராமோட பொண்டாட்டியா தான் பாக்குறாங்க. அவ கழுத்துல மஞ்ச கயிறு இருந்தா வீட்டோட கௌரவம் மரியாதை எல்லாம் போன மாதிரி. அதனால இந்த மஞ்ச கயிறை கழட்டிட்டு இந்த தாலி சரடை எடுத்து போட்டுக்க சொல்லுங்க. ம், ம். ஆ, பாத்தீங்களா பெரியம்மா, பெரியப்பாவுக்கு உங்க மேல கோவம் இருந்தாலும் உங்க மேல இருக்கிற லவ் அண்ட் கேர் என்னைக்கும் போகாது. ஏங்க, ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.